ஹலோ வணக்கம். சூப்பர் எயிட்டுக்கு வந்துட்டோம். வேர்ல்டு கப்ல T20 வேர்ல்டு கப்ல பிராக் வெல்கம் டு தி ஷோ. முதல் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா யூஎஸோட ஆடுறாங்க. எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இப்படி ஒரு ஓப்பனிங்க. யாருமே ஃபர்ஸ்ட் மேட்ச் அது சூப்பர் எயிட் யார் அப்படின்னு கேட்டிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்கா ஓகே. சர்ப்ரைசிங். அப்படி நிறைய ட்விஸ்டும் டர்னும் நிறைஞ்ச இந்த வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதுதான் நான் சொல்றேனே. இப்ப இது சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரு வகையில அட்வான்டேஜ், ஒரு வகையில டிஸ்அட்வான்டேஜ். நிறைய பேர் கேட்பாங்க, யோ இப்படியும் சொல்றா அப்படின்னு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. தே ஆர் பிளேயிங் த வீக்கஸ்ட் சைடு ஃபர்ஸ்ட் அப். ஓகே. அது எப்படி ஆகும்னா, உங்களுக்கு ஒருவேளை மாத்தி மாத்தி தோத்துக்கிட்டாங்க, நெட் ரன் ரேட் வந்துருச்சுன்னா நான் யூஎஸ் குறைச்சு மதிப்பிடல. பட் லெட் அஸ் பி ஆனஸ்ட் இன் அசஸிங் இட் வெரி ரைட். இதே இங்கிலாண்டோ வெஸ்ட் இண்டீஸோ தே ஆர் கோயிங் டு பிளே யூஎஸ் லாஸ்ட்ங்கும் போது, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சு, வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டை ஜெயிச்சு, இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஜெயிச்சு, நெட் ரன் ரேட் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் டெஃபினட்டா ஒரு எட்ஜ் இருக்கும். அப்படிதான் நீங்க யோசிக்கணும். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா ட்ரெஸ்ஸிங் ரூம் நீங்க உட்காந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, மேட்ச் வந்து 30 ஓவர் போனோடனே செகண்ட் இன்னிங்ஸ் 10 ஓவர் முடிஞ்சோடனே அசஸ் பண்ணணும் சுச்சுவேஷனை. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு. நல்ல பொசிஷன்ல இருக்கீங்கன்னா அடிச்சுக்கு எவ்வளவு குயிக்கா அடிக்க முடியுமோ அடிக்கணும். இல்ல நீங்க மத்த மேட்ச் மாதிரி எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சுன்னு ஐயா சாமி ஐயா சாமின்னு நீங்க கடைசி ஓவர் வரைக்கும் போனீங்கன்னா then that is a different issue. Hope you agree to the point what I am saying. இந்த ஒரு தடவை இந்த பங்களாதேஷோட 80 ரன்னுக்கு 15 ஓவர் ஆடிட்டு பேட்டு தூக்குனாங்க. அவன் ஆஸ்திரேலியா அடுத்த நாள் 5 ஓவர்ல அடிச்சான் 80. அவங்களுக்கு டாடா பை பை காமிச்சிட்டாங்க போது சவுத் ஆப்பிரிக்கா வெரி கிளியர் அண்ட் ஸ்மார்ட் வித் தேர் ஸ்ட்ராட்டஜி என்ன பொறுத்த வரைக்கும். அதனால வந்துட்டு தே நீட் டு மேக் ஷூர் இங்க நார்த் சவுண்ட் ஆன்டிகோ அப்படின்னா ஒன் ஆஃப் த பெட்டர் பிச்சர்ஸ் இன் வெஸ்ட் இண்டீஸ். இதுல நீங்க வந்துட்டு இங்கதான் ஒரு இங்கிலாந்து ஆடினாங்க கடைசியா. அந்த மழை பெஞ்சு உள்ள இழுத்து போட்டு அடிச்சாங்களே நமீபியாவை. அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஆனா பால் உருளாது, மேல வராது, ட்ரூவா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நிக்குமே ஒழிய மத்த வென்யூஸை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆன்டிகுவா வென்யூஸ் ஆல்வேஸ் பீன் ஸ்லைட்லி ஹை ஸ்கோரிங் வென்யூ. இந்த 2 3 வருஷமா வந்துட்டு அங்க சிபிஎல் ஆடல. ஆனா வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் மேட்சஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா when you see a average score that is close to 170 to 175 in both the innings, you know that you need to what to put the runs on the board. இப்ப இவங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இப்படியும் சொல்ற அப்படின்னு சொல்லன்னு கேட்காதீங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இருந்தா they have to win the toss and put USA in. ஒரு போலிங் ஹஸ் பீன் த டாக்கிங் பாயிண்ட். அவங்க நல்லா போலிங் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 120க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா they have to try and get it as quickly as possible to make sure that it should not be a net run rate hard breakup for themன்றதுனால that is what South Africa should do. இப்ப ஒரே ஒரு பிரச்சனை சவுத் ஆப்பிரிக்காக்கு இருக்குன்னா, தேவையே இல்லாம வந்துட்டு இந்த தப்ரே ஷாம்சி ஈவன் தோ இஸ் a மேட்ச் வின்னர் அவரை கொண்டாந்துட்டு பயங்கர ஒரு கன்ஃபியூஷனை வேலியில போற ஓனான்னு எடுத்து வேட்டியில விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒட்டினில் பாட்மேன் நீங்க சொன்ன மாதிரி லீடர் ஆஃப் த அட்டாக். மார்க்கோ யான்சன் is someone who gives that balance at number 7 and also have been bowling brilliantly. போன மேட்ச் 4 ஓவர்ல 16 தான், பெருசா ஒரு விக்கெட் எடுக்கல. எந்த மேட்ச் அவர் வந்து ஒரு குட்டி ஒரு 3 விக்கெட் எடுக்க போறாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சோ த ஒன்லி திங் இஸ் இந்த மாதிரி ஒரு பிச்சில் கேஷவ் மகாராஜ் ஆடியே ஆகணும். So they have to make a choice between Kagiso Rabada and Andrick Nortje and make way for Keshav Maharaj என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு எப்படின்னா ஆன்டிகோல வந்து ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பவர் பிளேல நீங்க ரன் அடிக்கணும். பவர் பிளேல வந்து ஒரு 6 ஓவர்ல 50 ரன் வந்துடணும் ஆன்டிகோல. அது செகண்ட் ஃபேஸ் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும். வெஸ்ட் இண்டீஸ்ல செகண்ட் ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். நீங்க 2 விக்கெட் கொடுத்தாலும் 6 ஓவர்ல 50. செகண்ட் ஃபேஸ்ல ஒரு 25 ஆடிட்டு மூணாவது ஃபேஸே அடிக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு 50 ரன். ஸோ வந்து 75 ஃபார் 2, 125 ஃபார் 4. அதுக்கப்புறம் ஒரு 55 கடைசி இதுல வந்துடும் அந்த வென்யூல. ஸோ 180 திஸ் இஸ் த வே டு கெட் டு 180. இப்போ நீங்க பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா இப்ப சவுத் ஆப்பிரிக்கால எந்த இதுவும் கிடையாது. இப்ப ரீசா ஆண்ட்ரிக்ஸ் வந்து முக்கிய முக்கிய ஒரு 49 பால் ஒரு 43 அடிச்சிட்டாரு போன மேட்ச். ஒரு 3.5 வருஷத்துக்கு அவர் அஷ்யூர்டு. குவிண்டன் டிகாக் ஒரு சீனியர் பிளேயர்ன்றதுனால அவர் டிராப் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோட பிளேயிங் லெவன் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், குவிண்டன் டிகாக், ஐடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரைச்சல் ஸ்டப்ஸ், மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ், ஹாண்ட்ரிக் நார்கியே, ஒடினில் பாட்மேன் அண்ட் தப்ரேஷ் ஷாம்சி. நான் யாரை விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தா நிறைய ரபாடாவை பேர் டிராப் பண்ணியிருக்கீங்க. சூலத்தை எடுத்துன்னு வருவாங்க குத்துறதுக்கு. என்ன பண்ணுவாங்க? சூலத்தை எடுத்துன்னு வருவாங்க குத்துறதுக்கு. டேய் இது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டார்கெட்டுக்கு ஓகேவா? மெரிட் படி நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்த ஃபார்ம் படி கரண்ட்லி பெஸ்ட் லெவன் நீங்க சொன்னது நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு. பட் இது அந்த அந்த கணக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா? நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன்.
டிரான்ஸ்ஃபர்மேஷன் டார்கெட் படி நீங்க வந்துட்டு மினிமம் மிக்ஸ் ஆஃப் 7 பிளாக் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் அண்ட் கலர்ட் பிளேயர்ஸ் இருக்கணும். எத்தனை பேர் போயிருக்காங்க? பிளேயிங் 11ல 5-6 ஒயிட் பீப்புள் தான் ஆட முடியும். எத்தனை ஒயிட் பீப்புள் இப்ப ஆடுறாங்க? நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் டார்கெட் அங்க உடைச்சிட்டீங்க அப்படிங்கும் போது இங்க உடைக்கிறதுக்கு என்ன உனக்கு? முழுசா நினைஞ்ச அப்புறம் என்னையா முக்காடு உனக்கு? முதல்ல இப்ப நாங்கெல்லாம் இந்த டீம்ல இருக்கும்போது கரெக்டா அந்த பேலன்ஸ் இருந்தே ஆகணும். 15 ஸ்குவாடு அப்படின்னா இவ்வளவு டிரான்ஸ்பர்மேஷன் எடுத்துன்னு போயே ஆகணும். இத்தனை பிளேயர்ஸ் உள்ள இருந்தே ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 15லயே பாத்தீங்கன்னா ரபாதாவை தவிர ஒரு பிளாக் ஆப்பிரிக்கனும் கிடையாது அந்த டீம்ல. ஒரு ஸ்குவாட்லன்னு பாத்தீங்கன்னா 3 பிளாக் ஆப்பிரிக்கன் இருக்கணும். ஒரே ஒரு பிளாக் ஆப்பிரிக்கன் தான் இருக்காரு, அவரு ரபாதா மட்டும்தான். பிளேயிங் லெவன்ல 6 ஒயிட் பிளேயர் தான் ஆடணும். எதையுமே நீ கடைபிடிக்கல அப்படிங்கும் போது இப்ப மட்டும் என்ன டிரான்ஸ்பர்மேஷன் டார்கெட்? பிக் த பிளேயர்ஸ் ஹூ ஆர் ரைட் இன். இப்ப நார்கே பாத்தீங்கன்னா நார்கே ஜஸ்ட் கம் டு ஃபார்ம் ஷியர்லி பிகாஸ் ஆஃப் தி விக்கெட்ஸ் வாட் ஹி ஹஸ் பிக்ட் இன் த டிஃபிகல்ட் பிச்சஸ் லைக் நியூயார்க். லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் ஐ அம் a fan of ஆண்ட்ரிக் நார்கே. அவர் முன்னாடியே வந்துட்டு அப்பதான் தலையை காட்டும் போது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டேன், பாரு வர்றான் பாரு ஆண்ட்ரிக் நார்கே அப்படின்னு. ஐ ரேட் ஹிம் வெரி ஏர்லி. இப்ப இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. இப்ப யூ ஹேவ் டு மேக் அ சாய்ஸ். லாஸ்ட் மேட்ச் நேபாளோட 2 ஓவர் போடுறாங்க ககிஸ்வர பாதா. நீங்க வேர்ல்டு கப்பை ஜெயிக்கணும்னு பாப்பீங்களா? திருப்பியும் 32 வருஷம் ஆச்சு இந்த கதையை பாடுவீங்களா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கேஷவ் மகாராஜ் ஹேஸ் டு பிளே. Now, Keshav Maharaj has won a game against you against Bangladesh defending 10. அவர் full toss போட்டு எடுத்தாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. He has defended. அது 6 போயிருந்தா he would have spoken other language. But he has won the match for you. Tabraiz Shamsi has won the match for you last game. So honor that. Otinil Botman won the match for you. மார்க்கோ ஆன்சர் இஸ் டபுள் டியூட்டி. பேட்டிங் ஆல்ரெடி பாடாவதியா இருக்கு. நீங்க இந்த பேட்டிங்ல எனக்கு வச்சு நீங்க போயிடுவீங்களா? நீங்க there is no way that you can go. அப்படிங்கும் போது there is lot of problems that might happen. இப்போ யூஎஸ் பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா இந்த மொனாக் பட்டேல் வந்து போன மேட்ச் வந்து அவருக்கு ஃபிட் இல்லை, அதனால ஆடல. இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட் அண்ட் ஹி வில் டேக் த பிளேஸ் ஆஃப் ஷயான் ஜஹாங்கீர் கேம் இன். அவரு வந்துட்டு அந்த மும்பை நியூயார்க் ஆடுவார், டப்பு டிப்புன்னு அடிப்பாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி மொனாக் பட்டேல், ஸ்டீவன் டெய்லர், ஆண்ட்ரீஸ் கவுஸ், ஆரன் ஜோன்ஸ், நிதிஷ்குமார், கௌரி ஆண்டர்சன், ஹர்மீத் சிங், வன்ஷால் வேக் சவுத் ஆப்பிரிக்கன், ஜஸ்தீப் சிங், நேத்ரவால்கர் அண்ட் அலிகான். அவங்க அந்த கெஞ்சி கேவை வந்து திருப்பியும் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கெஞ்சிகேவ் ஆடினா அந்த ஜஸ்தீப் சிங் பதில் ஆடணும், ஆட மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த டாப் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் தோ சவுத் ஆப்பிரிக்காஸ் டாப் 4 இஸ் அப்சல்யூட்லி நாட் ஃபயரிங் அட் ஆல். இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மொனாக் பட்டேல் கிளாஸ், ஸ்டீவன் டெய்லர் நல்லா ஆடுறாரு, ஆண்ட்ரியாஸ் கவுஸ் இஸ் ஆல்சோ சவுத் ஆப்பிரிக்கன், எல்லா போலர்ஸையும் தெரியும் அவருக்கு. ஸோ அவரும் இஸ் ஆல்சோ வெரி குட். அப்படிங்கும் போது பெருசா பேலன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன் நான், எட்ஜ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் சியர்லி பிகாஸ் யூஎஸ் இஸ் வீக் ஐ வோன்ட் சே சவுத் ஆப்பிரிக்காஸ் ஆர் டாப்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசன் அங்கேயும் இங்கேயும் அடிக்கிறாரு, மில்லர் அங்கேயும் இங்கேயும் அடிக்கிறாரு, ட்ரைசன் ஸ்டெப்ஸ் அங்கேயும் இங்கேயும் அடிக்கிறாரு, மார்க்கோ ஆன்சன் கேன் பேட், அதுக்கப்புறம் ரெஸ்ட் கேன் சப்போர்ட். இங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் நல்ல பிளேயர் அவரு, கோரி ஆண்டர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ், ஹர்மீத் சிங் கேன் பேட், கொஞ்சம் வீக்கா இருக்கு பேட்டிங், பேட்டிங் எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எப்பவுமே தியரி 8 ஓவர் ராட்டில் பண்ணணும். அப்படிங்கும் போது அங்க நார்கியே ரபா அவங்க அப்படிதான் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கேஷவ் மகாராஜ் தான் டிராப் பண்ணுவாங்க. ஸோ நார்கியே, ரபாதா, மார்க்கோ என்சன், ஒட்டீனில் பாட்மேன் கம்பேர்ட் டு தட் ஒன் ஸ்ட்ரென்த் ஆஃப் நேத்ரவால்கர் அண்ட் ஸ்லைட்லி சப்போர்ட்டட் பை அலி கான். அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்குன்றதுனால இந்த பிச்சு கன்சிடரிங் தட் இட் won't be that difficult to bat. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் கோயிங் வித் 62-38 ஹெவி எட்ஜ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. இல்ல பீடா நீங்க வந்து இப்படிதான் சொன்னீங்க, ஆப்கானிஸ்தான் வந்து 52-48 எட்ஜ் கொடுத்தீங்க, நான் தான் காலரை தூக்கிட்டு வெஸ்ட் இண்டீஸ் என்ன அடி விழிஞ்சா உங்களுக்கு அப்படின்னு நீங்க சொன்ன உங்க ப்ரொடிக்ஷன் தான் கரெக்ட் ஆச்சு. இப்ப என் பக்கம் வரீங்களா இல்ல திருப்பி என்னோட மூஞ்சில கரிய பூச போறீங்களா? இல்ல இதுதான் யூஎஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்க. நீங்க சொன்னதான் பீடா. கோ வித் யூ ஆன் தட் நோட். ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? இந்த பிச்சை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால கிளாசனை விடாதீங்க, டேவிட் மில்லரை விடாதீங்க, மார்க்கோ ஆன்சன் இஸ் டியூ ஃபார் விக்கெட்ஸ், விக்கெட்ஸ் எடுக்க மாட்டேன்றாரு, அவரை விடாதீங்க, ஒட்டீனில் பாட்மேனை விடாதீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஐ எம் கோயிங் ஃபார் நேத்ரவால்கர் அண்ட் ஆரன் ஜோன்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னோட 6 பிக்ஸ். ஒட்டீனில் பாட்மேன், மார்க்கோ ஆன்சன், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ஆரோன் ஜோன்ஸ் அண்ட் சௌரப் நேத்ரவால்கர். இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட தூக்கி போடுறேன், மீதி 5 வியூவர்ஸுக்கு முடிச்சு வச்சிருக்கேன். மீதி 5 அதான் நீங்க சொன்னிட்டீங்க பேட்டிங் பிச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னமோ ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் திரும்பி அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 40 ரன் அடிச்சிட்டாரு, திரும்பியும் வந்து ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
மார்க்ரம் பவுலிங் டபுள் டியூட்டி இது வரைக்கும் அடிக்கவே இல்லை. மார்க்ரம் இந்த வாட்டி எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. மார்க்ரம் அண்ட் இவர் ரீசா இந்த சைடு, தப்ரேஷ் ஷம்சி இந்த மாதிரி ஆப்போசிஷனோட நிறைய வண்டியா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒருத்தர். மகாராஜ் ஆடினா கண்டிப்பா மகாராஜ் எடுத்துடலாம். தப்ரேஷ் ஷம்சி ஒரு ஆப்ஷனு. இந்த சைடு இந்த ஆண்ட்ரி கவுஸ் ஒன் டவுன் ஆடுறாரு. ஸோ இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன் டு பிக் பீடா. அதுக்கப்புறம் வந்து மொனாக் பட்டேல், நீங்க சொன்னீங்க பேட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னால, ஸோ ஐ வில் கோ வித் மொனாக் பட்டேல். இதெல்லாம் என்னோட சாய்ஸ். ஸோ நம்மளோட ஃபேண்டசி சொல்லியாச்சு. இப்போ பீடா உங்களோட மேட்ச் அப்ஸ், பிளேயிங் 11 ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த மேட்ச்சுக்கும் ஃபைனல் தாட்ஸ் என்ன? சவுத் ஆப்பிரிக்கா 2 பாயிண்டோட உள்ள போயிடுவாங்க அப்படிதானே? ரொம்ப சிம்பிள் சார். 2 பாயிண்டோட போய் பிரயோஜனம் இல்லைன்ற நான் இப்ப நான் இது வந்து கோச்சு கிட்ட சொன்னேன்னு என்ன சொல்லுவாங்க, ஐயோ மொதல் மேட்ச்யா 2 பாயிண்ட் எடுக்கிறத பார்க்கலாம். இதனாலதான் வந்து ஒரு சிலரோட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு இதுவா இருக்கும். நான் எப்படின்னா இந்த பாம்பை கையில பிடிப்பேன், கடிச்சா செத்து போயிடும். ஒரு தடவை தான் செத்து போறேன், கையில பிடி பாம்பை. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கன்வின்சிங்கா வந்து அவங்க ஒரு 134 அடிக்கிறாங்கன்னா 19.4 overs 134 for 3. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 53 நாட் அவுட் ஆஃப் 59 அப்படின்ட்டு கை தட்டிட்டு வருவாங்க. ஒரு பேட் மேட்ச். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, தே தே ஆர் on course to collapse for one game and lose. That is how cricket works. இதையும் ஜெயிச்சாங்கன்னா 5-5. they are playing 2 teams, particularly England won't be easy. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப இங்கிலாந்து நீங்க தோத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க இங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் போச்சுன்னா, வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீமை பெரிய மார்ஜின்ல வெஸ்ட் இண்டீஸ்லாம் இங்க வெஸ்ட் இண்டீஸ்ல பெரிய மார்ஜின்ல நீங்க அடிக்க முடியாது. அவன் அந்த கடவுத் கஜன் பேட்டிங்க வச்சிருக்காங்க போது வெஸ்ட் இண்டீஸ் பாருங்க ஃபைனல் போக போறாங்க. யாரு? வெஸ்ட் இண்டீஸ். டெஃபினட்டா, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை நான் சொல்றேன். சோ இவங்க என்ன பண்ணணும்னா, தட் இஸ் த ரூட் தே ஹேவ் டு டேக், நாட் டு டிஸ்ரெஸ்பெக்ட். ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே நீ பேட்டிங் ஆடிருக்கியா எங்க இருக்க, இல்ல நீ போலிங் போட்டிருக்கியா நீ எங்க இருக்க, அதுக்கு ஒரு வேளை அவன் 134 அடிக்கிறான்னா நீ பயந்துன்னு. அகைன் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு யூஎஸ், ஒரு அசோசியேட் நேஷனோட ஒரு சூப்பர் எயிட்ஸ்ல நீ 134 ரன்னுக்கு 19.4 ஓவர் நீ ஆடுறன்னா நீ வேர்ல்டு கப்பை ஜெயிக்க முடியாது. That is the way I will motivate if I am part of the team. Let us see how they take US. They have to take them very seriously. They have to see that they have to win by a margin. Adha pandrangla. Until we come back and entertain you for yet another episode of T20 World Cup. Thanks a lot and bye-bye.